குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. 2024 குரோதி வருடம் அக்டோபர் மாதத்தின் பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை நன்னாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பித்திருக்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா நவராத்திரி பூஜைகள் ஆரம்பம். அக்டோபர் 11ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பூஜை ஆரம்பம். அன்னைக்கு தான் அந்த பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். அடுத்து அக்டோபர் 17 அப்படிங்கிறது பௌர்ணமி திதி. திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய, முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள், அம்மனுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட விசேஷ தினங்களோடு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் 21 அக்டோபர் 21, 24 பார்த்தோம்னாக்க சுபமுகூர்த்த தினங்களாக வருது. அடுத்து அக்டோபர் 28 வாஸ்து நாள். புது வீடு கட்டணும் அப்படின்னா வாஸ்து குறிக்கிறதுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 31 தீபாவளி திருநாள் பண்டிகை அப்படிங்கிறது அன்னைக்கு தான் வருது. இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் தொடங்குது. அது மட்டும் இல்லைங்க, 4 விதமான கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறதும் இந்த அக்டோபர் மாதத்தில் வருது. புதன் பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் 10ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் 13ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் 20ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இதுக்கு இடையில் சூரிய பகவான் அப்படிங்கிறவர் அக்டோபர் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இப்படிப்பட்ட பெயர்ச்சிகளை வைத்துக்கொண்டு என்ன விதமான பலாபலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்களுக்கு ஏதேனும் இலக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, விதி அமைப்பு எப்படி இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளுக்கும் தசாபுத்தி பலன்களும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பொது பலன், அக்டோபர் மாதத்திற்கான பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்குறோம். வாங்க பார்ப்போம். மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசியான மகர ராசிக்கு இந்த அக்டோபரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல. ராசிநாதன் 2ஆம் இடத்துல பக்ரகதி நிலையில் இருக்கார். 7.5 சனி பாதிப்பு காலம். அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்துல குரு பகவான் பக்ரகதி நிலை, அதுவும் அக்டோபர் 9ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். அடுத்து உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 10ல் சுக்கிர பகவான் இருக்கிறார், ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அப்போ என்னெல்லாம் நல்லா இருக்குது, என்னெல்லாம் நல்லா இல்லை. அதே நேரத்தில் கிரக மாற்றங்களும் ஏற்படுது இல்லையா. அதோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த மகர ராசியை பொறுத்த வகையில் ராசிநாதன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ரமாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களில் கவனம் தேவைப்படுது. என்னென்னா
பேசுகிறது, வாக்குறுதிகள் கொடுக்கறது, குடும்பத்தில் பேசுகிறது, குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசுகிறது, இதெல்லாம் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களோட பேச்சு திறமை அப்படிங்கிறது அங்கே வெளிப்படும். அது சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக வரும். அப்போ அது சார்ந்த விஷயம் முன்னேற்றமாக இருக்கும். 3ஆம் இடத்து ராகுங்கிறது பல்வேறு விதமான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக. அப்போ வேலை தொழில் எப்படி இருக்குது அப்படின்னா, தொழிலதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார். அப்போ தொழிலை பொறுத்தவரை ஒன்றும் குறையில்லை, தொழில் நல்லா தான் போகுது, தொழில் நல்லா தான் போகுது. தொழில் சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும். ஒரு புது தொழில் செய்யலாமா, ஏற்கனவே ஒரு வேலை தெரியும், தொழில் செய்யலாமா, வியாபாரம் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டம் வியாபாரம் உங்களுக்கு கை கொடுக்கும், முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிற வகையில் நல்லாயிருக்கு. அதுலேயும் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அப்போ கமிஷன் தொழில்கள்லாம் ரொம்ப ஜெயிப்பீங்க, வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக. அப்போ வேலை அமைப்பு அப்படிங்கையில் பார்க்கையில் மட்டும்தான் உங்களுக்கு அதுவும் நல்லா இருக்குது. உங்கள் படிப்புக்கு இதுவரை எதிர்பார்த்ததுக்கு தகுந்த மாதிரி வேலையெல்லாம் கிடைக்குது. புரியுதுங்களா? இதுவரை தடை தாமதம் ஏற்பட்டிருக்கு, 7.5 சனி காலம் அப்படிங்கிறதுனால இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் குரு பார்வை இருக்குது, இப்போ வக்ரவ பார்வை வேறு விழுகுது. இதில் ஒரே ஒரு விஷயந்தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், உங்களை சுற்றி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்குது, தொழில் நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது. உங்களுடைய மனநிலை மட்டும் பாசிட்டிவாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணுங்கிற அமைப்பு இருக்குது. மற்றபடி வேற ஒன்றும் குறைகள் இல்லை. அதே நேரத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, குடும்பம் சார்ந்த விஷயம் தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தனத்தில் ஒன்றும் பெரிய குறை இல்லை. தடை தாமதங்கள் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பெரிய தாமதம்லாம் இல்லை. தேவையான பொருளாதாரம் பணவரவு அப்படிங்கிறது வரும். சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருந்தாலும் தேவையான நேரத்தில் வந்து சேர்ந்துடும், ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. வாக்குகள் சார்ந்த விஷயம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அவசரப்படாமல் பேசணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஆமாம், இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப சாதகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னா, நாளுக்குடைய சுக்கிரன் 10ல் தான் இருக்கார். இப்போ நல்லா படிப்பு வரும். அதே நேரத்தில் படிப்பு காரகன் சொல்லக்கூடியவரும் நல்லா தான் இருக்கார், படிப்பும் நல்லா தான் இருக்குது. புத்திக்காரகன் ஞானக்காரகன் சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது படிப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது. அப்போ படிப்பு சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்குது, ஒன்றும் குழப்ப வேண்டாம். அப்போ படிப்பு சார்ந்து குழந்தைகளுக்கும் நல்லா இருக்குது. பெரியவங்க வயசானவங்க ஏதேனும் உடல் வியாதிகள் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னா, இந்த நாளுக்குடையவன் போயிட்டு 7ஆம் இடத்துல நீசமடைகிறதுனால சில பேருக்கு நெஞ்சில் படபடப்பு ஏற்படும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அது சரியான உணவு உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக சரி செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடத்தை பொறுத்தவரையில் சுபகாரிய விருப்பம் உடையவர், அதனால பொதுஜன தொடர்பில் அதிக அக்கறை செலுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. தைரியம் தன்னம்பிக்கை உடையவர். இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் இவர் வெளிநாடு வெளியூர் போகிறது, பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் ஏர்ன் பண்ணுறது, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கமிஷன் தொழில்களில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்பா சார்ந்த உதவிகள், முன்னோர்கள் சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு. ஆமாம், கொஞ்சம் முன்னேற்றமான காலகட்டமாக தான் இருக்குது. அடுத்து திருவோணம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல குணமுடையவர், லட்சிய நோக்கமுடையவராக இருக்கிறாங்க. சிக்கனவாதின்னு சொல்லணும் இவங்களை. மகிழ்ச்சியான சுபாவம், எதுலேயும் ஒரு தர்ம சிந்தனை இருக்கும். இப்படிப்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கையில் உங்களை பொறுத்த வகையில் ஒன்றும் பெரிய குறை ஒன்றும் இல்லை. வெளிநாடு வெளியூர் யோகங்கள்லாம் நல்லா இருக்குது. பயணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பெரிய குறைபாடு ஒன்றும் இல்லை. தைரிய குறைபாடு அப்படிங்கிறது இந்த
அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் மனோதைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும், கொஞ்சம் தைரிய குறைபாடு அப்படிங்கிறது மட்டும் வந்து போகும். தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறத செல்ஃபாக நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் எதுவும் இருக்குன்னா இல்லை. முயற்சிகள் பலிதமாகும். முயற்சி செய்யுங்க, வெற்றி பெறலாம். நல்ல அமைப்பு தான். அடுத்து பாருங்கள், அவிட்டம் நட்சத்திரம். அதாவது கோபம், வீரம், பராக்கிரமங்கள் பற்றி அதிகமாக பேசக்கூடியவர். அது சார்ந்த அமைப்பும் உண்டு. சுயமரியாதை நிறைய விரும்புகிறவர். யாரேனும் ஏதாவது சொல்லிட்டாருன்னா அதை நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. செல்வந்தன் ஆகணும், பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது காண முயற்சி, அதற்கான தகுதிகளை வளர்த்து ஒரு கட்டத்தில் அது அந்த நிலையை அடைஞ்சிருவார். அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டு. அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல, அவங்கள பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, வேலையில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம், வேலை சார்ந்து வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, பயணங்கள்லாம் நல்லா இருக்குது. அதே போல் தொழில் கடன் வேணும்னா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். வெளிநாடு யோகா அமைப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே போல் செய்கிற செயல்களில் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கையில் முருகன் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. அதே நேரத்தில் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.